ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட சொல்கிற கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, அக்கா எனக்கு ப்ளவுஸ் ஆர்டர்லாம் நிறைய வருது, எனக்கு டைம் பத்த மாட்டேங்குது, வீட்டில் இருந்தே பண்ணுறதுனால எனக்கு சரியாக உட்கார முடியல, மிஷினில் எனக்கு தைக்கவே தோணலை அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே டெய்லியுமே உங்களால் தைக்க முடியும். அது என்னலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் இருக்க போது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்க இன்னும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்குமே பிளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், நான் கேட்கறதுக்கு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுதான் நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும். அதனால கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நான் சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு ப்ளவுஸுக்கு 1 hour அப்படின்னா ஒரு நாளைக்கு நான் 4 ப்ளவுஸ் தைக்கணும்னு நினைக்கிறேங்க அப்படின்னா 4 மணி நேரம் கண்டிப்பாக தேவைப்படும். அந்த 4 மணி நேரத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதா இருக்கு. ஒரு சிலர் 4 மணி நேரத்தை காலையில எடுத்துக்கிடுவாங்க, ஒரு சிலர் 2 மணி நேரம் காலையில எடுத்துக்கிடுவாங்க, 2 மணி நேரம் ஈவினிங் மேல எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. நீங்க எந்த மாதிரி டயத்துல உட்கார்ந்து தைக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறத பாருங்க. எப்போதுமே நான் தைக்கிறதுக்கு கரெக்டான டைம் அப்படின்னு சொல்றது எப்பவுமே என்ன அப்படின்னா, காலையில நேரம் தான். 10 மணி இல்லை 11 மணி ஆனாலும் நீங்க மிஷின்ல உட்கார்ற மாதிரி பாருங்க. காலையில டிஃபன் எல்லாமே முடிச்சுட்டு, எல்லா வேலையும் முடிச்சுட்டு மிஷின்ல உட்கார மாதிரி பார்க்கணும். நான் தைக்க போனதுக்கு அப்புறம் நான் டெய்லர் தான், வீட்டு வேலை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நீங்க போய் உட்கார்ந்தீங்க மட்டும்தான் உங்களால சீக்கிரமா தைக்க முடியும். இன்னொன்னு, உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். நம்ம எந்திரிச்சு தைக்கிறோம் அப்படின்னா அந்த வேலையில் உள்ள இன்ட்ரெஸ்ட் நமக்கு போயிடும். இன்னொன்று கம்பல்சரி என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு நைட்டு நான் ஒரு 2 ப்ளவுஸ் தைக்கணும்னு சொல்லி எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா அந்த ப்ளவுஸை கட்டாயம் நாளைக்கு நான் தச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற வைராகியம் உங்களுக்கு இருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் நம்ம நிறைய ப்ளவுஸ் பெண்டிங் ஆகிறதுக்கும் முக்கிய ரீசன். நம்மக்கிட்டேருந்து கஸ்டமர் போகிறதுக்கும் முக்கிய ரீசன் அதுதான். இப்போ கஸ்டமர் தானே, நான் அவங்கக்கிட்ட எனக்கு உடம்பு சரியில்லைக்கா, இல்லை என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஏதாவது சொல்லி நம்ம சொல்லிக்கலாம் அப்படிங்கிற தைரியம் தான் உங்களை என்ன ஆகும் அப்படின்னா நாளைக்குன்னு கடத்தும். அதனால எப்பவுமே இன்னைக்கு நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ அதை நான் காலைக்கு கண்டிப்பா நான் செஞ்சு முடிச்சுட்டு தான் தூங்குவேன் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். இன்னொன்னு, வாரத்துல 7 நாள்ல 6 நாள் கம்பல்சரி நீங்க மிஷின்ல உட்கார்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஒருவேளை பிளவுஸ் எனக்கு ஒரு நாளைக்கு 2 தாக்கா வருது அப்படின்னா கூட பரவாயில்ல. ஆனா கண்டினியூஸா ஒரு 7 நாள் 6 நாள் உட்கார்ந்தீங்கன்னா தான் அடுத்த நாள் உங்களுக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் ஓடுறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்க முடியும். ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, 2 நாள் நான் தைக்கிறேன்க்கா, 2 நாள் தைக்க மாட்டேன், அடுத்த 2 நாள் தைக்கேன் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 2 நாள் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு தூங்கிட்டோம்னா மறுநாள் நமக்கு அந்த தூக்கம் கண்டிப்பாக வரும். அதனால கண்டினியூஸாக நீங்கள் தைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க எப்போவுமே. இன்னும் ஒரு சிலர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஃபுல் டே காலையில் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்புறதுலேருந்து உட்காந்துட்டு நைட்டு வரைக்கும் தைக்கிறவங்களும் இருப்பாங்க. என்னை கேட்டால் நீங்கள் அப்படி தைக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் ஓரளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கே தெரியும் என்னால் இவ்வளோ முடியும் அப்படிங்கிறது. இன்னொன்று, ட்ரை பண்ணாமே எனக்கு இவ்வளோதான் முடியும்னு யோசிக்காதீங்க. நானுமே ஒரு நாளைக்கு 2 ப்ளவுஸ் தைச்ச பொண்ணு தான். இப்போ என்னால் ஒரு 10 ப்ளவுஸ் வரைக்கும் ஒரு நாளைக்கு சாலிடாக தைக்க முடியுது அப்படின்னா அதுக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு. இன்னொன்று என்ன அப்படின்னா, என்னால் முடியும் நான் நம்புறது. நான் கண்டிப்பாக தைச்சிருவேன். நைட்டு 12 மணி ஆனாலும் பரவாயில்ல, நான் தச்சுட்டு படுக்கிறேன் அப்படிங்கிறது தான் என்னை இன்னைக்கு நான் நிறைய ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அதனால நீங்க உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வச்சுக்கோங்க. என்னால் 2 தான் முடியும்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா, இல்லை என்னால் 3 முடியும் அப்படிங்கிறத நீங்க தான் உங்களை ப்ரூவ் பண்ணிக்கணும். நம்ம யாருக்குமே சும்மா தைச்சு கொடுக்க போறது இல்லை, எல்லாருக்குமே காசு கொடுத்து தான் தைக்கிறோம். ஒவ்வொரு நாளைக்கு நீங்க ஒரு 3 ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா ஒரு 600 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். நான் சொல்றது லைனிங் ப்ளவுஸ். ஒருவேளை நான் நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறேன், 3 ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படின்னா ஒரு 300 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். இப்படி டெய்லி வருமானம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நோட் பண்ணி பழகுங்க. ஒரு நாள் வருமானம் நீங்க கொஞ்ச நாள் இந்த மாதிரி பழகிட்டீங்கன்னா ஒரு நாள் வருமானம் இல்லைனாலும் உங்களால் அதை ஏற்றுக்க முடியாது. இன்னைக்கு இந்த ப்ளவுஸை தைப்போம், இந்த அக்காக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும். இன்னொன்று, உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு எப்படின்னா, டெய்லி தைக்கணும்னு தானாக இன்ட்ரெஸ்ட் ஆகி தைப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதம் எனக்கு இவ்வளோ செலவு இருக்குது, இவ்வளோத்துக்கு நான் தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கரெக்டாக தைச்சிருவாங்க. உங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி தான் அப்படின்னா ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போயிருங்க. எப்படி அப்படின்னா, ஒரு நகைச்சீட்டு போடுறது, இல்லை ஒரு சீட்டு கட்டுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா மாதம் மாதம் நம்ம அதை எடுத்து வைக்கணும். அப்போ கண்டிப்பாக நம்ம தைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தானாக வந்துடும். ஒரு வீட்டில் நம்ம ஒருவேளை ஒரு சிலருக்கு தங்கச்சீட்டோ இல்லை நமக்கு சீட்டு போடுறதையோ அலோவ் பண்ண மாட்டாங்க வீட்டில் இருக்கிறவங்க. அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்களே வீட்டில் இருக்க ஒரு சின்ன சின்ன தேவையை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்களே அந்த பொறுப்பை எடுத்துக்கோங்க. இப்போ மந்த்லி நான் சிலிண்டர் வாங்கி போட்டுறேன், வீட்டில் நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க ஹஸ்பண்ட்டையோ இல்லை அம்மாட்டையோ அப்பாட்டையோ நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நமக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். மாதம் மாதம் நான் தான் சிலிண்டர் வாங்கி கொடுக்கேன் அப்படிங்கிறது. அதனால நம்ம தைப்போம். அதே மாதிரி நமக்கு ரீசார்ஜ் பண்ணுறது, அப்புறம் சின்ன சின்ன
விஷயம், ஒரு கேபிள் கனெக்ஷனுக்கு காசு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நானே பார்த்துக்கிறேங்கும் போது ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா எல்லா விஷயமுமே வந்து ஒரே ஆளா பண்ணும்போது கஷ்டமா இருக்கும். 2 பேர் ஷேர் பண்ணி பண்ணும்போது கொஞ்சம் அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்மளோட தேவைய நம்ம பூர்த்தி பண்றதுக்காவது கண்டிப்பா நீங்க ஒரு தொழில் வந்து கத்துக்கிட்டு கண்டிப்பா பண்ணணும். இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, வீட்ல வந்து நான் கேட்டேன்க்கா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நீலாம் வந்து தச்சுக்கிட மாட்ட, உனக்கு பேக் பெயின் வரும்." அப்படிங்கிற மாரி பயமுறுத்துறாங்கக்கா அப்படின்னு சொல்றீங்க. ஒரு சிலர் வந்து உனக்கு வராதுன்னு சொல்றாங்க. "நீலாம் எங்க போய் தச்சுக்கிட்டு இருப்ப? உனக்கு யார் ஆர்டர் தரப்போறா?" அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு. இன்னொன்னு, உங்களுக்கு என்ன வரும், வராது அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். இன்னொருத்தங்களுக்கு கண்டிப்பா தெரியாது. உங்கள சுத்தி ஒரு சிலர் தான் வந்து, "நீ பண்ணு, உனக்கு வரும், உனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே அப்படி சொல்லுவாங்களான்னு கேட்டா கிடையாது. உங்களுக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் இந்த தொழில வந்து நான் படிக்கிறேன். இந்த தொழில என்னால வந்து அடுத்த ஸ்டெப் கொண்டு போக முடியும். நான் வந்து அத பண்ணிருவேன். என்ன கஷ்டம் வந்தாலும் நான் பார்த்துக்கிடுவேன். அப்படிங்கிற தைரியம் வந்துட்டுனா கண்டிப்பா நீங்க கத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்துல ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா, உங்களால கண்டிப்பா சீக்கிரமாவே கத்துக்க முடியும். அத தொழிலா எடுத்து பண்ற அளவுக்கு உங்களால வந்து அந்த தொழில வந்து கொண்டு போகவும் முடியும். நம்ம வந்து என்னைக்குமே வந்து ஒரு தொழில் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மள உடனே வந்து எல்லாரும் நம்ப மாட்டாங்க. நான் ஒரு தையல் தொழில் பண்றேன் அப்படின்னு சொன்னா, "சரி பண்ணு, உன்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணு" அப்படின்னு தான் சொல்லுவானே தவிர, யாருமே நம்மள நம்ப மாட்டாங்க. அதே இது நம்ம அந்த தொழில்ல மாசம் ரூ. 10,000 சம்பாதிச்சு குடுத்தோம் அப்படின்னா, கண்டிப்பா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "பரவாயில்லையே, வீட்ல இருந்தே உன்னால ரூ. 10,000 சம்பாதிக்க முடியுது" அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால நீங்க வந்து இன்னொருத்தங்க சொல்றாங்க, அதுக்காக நான் தைக்கிறேன், இல்ல அதனால தைக்காம இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு, உங்களுக்கு வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. உங்களால வந்து கஸ்டமர ஹேண்டில் பண்ண முடியும். கஸ்டமர என்னால வந்து கரெக்ட்டா கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அது புரியுது அப்படின்னா, கண்டிப்பா உங்களால வந்து தொழில்ல மேல வர முடியும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, கஸ்டமர நம்ம வந்து கரெக்ட்டா ஹேண்டில் பண்றது என்ன அப்படின்னா, நம்ம கரெக்ட்டான டைமுக்கு குடுத்தோம் அப்படின்னாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிரும். இன்னொன்னு, கஸ்டமர் கேட்கறதுக்கு ஒரு நாள் முன்னக்கூட்டி குடுத்தீங்க அப்படின்னா பிரச்சனையே வராது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, கஸ்டமர் கேட்ட டயத்துல இன்னைக்கு நான் 4 மணிக்கு குடுக்கணும்னா 4 மணிக்கு குடுத்துட்டா பிரச்சனை இல்ல. 4 மணிக்கு குடுத்துட்டு அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கும். அதாவது அந்த ப்ளவுஸ் போட்டு பார்க்கும்போது ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு டைம் பத்தாது. ஏன்னா 6 மணிக்கு அவங்க ப்ரோகிராம் ஏதாவது போகணும்னு இருப்பாங்க. அப்போ பிரிச்சு தைக்கிற அளவுக்கு நமக்கு டைம் இருக்காது. அதே இது நம்ம முந்தின நாள் குடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கும் அவங்க போட்டு பார்க்கறதுக்கு ஒரு டைம் குடுத்த மாரி இருக்கும். நமக்கும் அதுல சின்ன தப்பு இருந்தாலும் பெருசா ஒண்ணும் பாதிக்க மாட்டாங்க. "நாளைக்கு இது என்னடா வேணும், நீ பிரிச்சுட்டு அத சரி பண்ணி குடுத்துரு" அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நமக்கும் பெருசா பிரச்சனை இருக்காது. அதனால நீங்க டெய்லரா இருக்கீங்க அப்படின்னா, கொஞ்சம் வந்து பொறுமை தேவை. இன்னொன்னு என்ன அப்படின்னா, கொஞ்சம் முன்னாடியே யோசிச்சு என்னென்ன பிரச்சனை வரும், நம்ம எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க. இன்னொன்னு, ரெகுலர் கஸ்டமரா இருக்கவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்க அந்த டைமுக்கு குடுத்தா கூட பிரச்சனை இல்ல. புது கஸ்டமர் அப்படின்னா, அவங்க கேட்கறதுக்கு ஒரு நாள் முன்னாடி கண்டிப்பா குடுங்க. அப்பதான் அவங்க 4 பேருக்கு நம்மள ரெக்கமெண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். உங்க வருமானமும் அதிகமாகும். ஒவ்வொரு மாசமுமே உங்களோட அமௌண்ட் வந்து ஒரு ரூ. 100 கூடுற மாரி பார்த்துக்கோங்க. இப்ப நான் இந்த மாசம் வந்து ரூ. 1000 சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னா, ரூ. 1100 அடுத்த மாசம் நான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்கணும். நீங்க தான் பாசிட்டிவா இருக்கணும். இந்த மாசம் வந்துட்டு அடுத்த மாசம் வருதோ இல்லையோ அப்படிலாம் யோசிக்காம, கண்டிப்பா வரும் நீங்க நம்புங்க. கண்டிப்பா வந்து ப்ளவுஸ் வரும். இன்னொன்னு, தீபாவளி வந்து இப்ப கிட்ட நெருங்கிருச்சு. ஸோ இனிமேல்லாம் ப்ளவுஸ் ஆர்டர் நெறைய வர ஆரம்பிச்சுரும். அதனால நம்ம வந்து தைக்கிறதுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னா, இப்பல இருந்தே வந்து நம்ம கரெக்ட்டா டெய்லி உட்கார்ந்து தைக்க பழகணும். ஒரே நாள்ல வந்து உட்கார்ந்து 10 ப்ளவுஸ் தைக்கவும் முடியாது. அதனால இப்ப இருந்தே கொஞ்சம் ஸ்பீடா தைக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா கொஞ்சம் சீக்கிரமா வேலைய முடிச்சுட்டு மிஷின்ல உட்கார்றதுக்கு, இந்த மாரி வந்து இப்பவுமே பிராக்டிஸ் ஆயிட்டோம் அப்படின்னா, தீபாவளி டைம் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், காலையிலேயே சீக்கிரமா வேலைய முடிச்சுட்டு மிஷின்ல உட்காருங்க. அப்பதான் உங்களுக்கு நெறைய ப்ளவுஸ் தைக்க முடியும் அப்படின்னு சொல்றது அதுக்கு தான். நெறைய பேருக்கு என்ன என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, தைக்க ஆரம்பிக்கிறேன்க்கா. ஆனா ஒரு சிலர் வந்து என்னைய வந்து, "நீ என்ன தச்சிருக்க? என் காசும் வேஸ்ட்டு, என் துணியும் வேஸ்ட்டு" அந்த மாரிலாம் பேசுறாங்க. எனக்கு அத அத வந்து கேட்கும்போது சங்கடமா இருக்கு. அதனாலயே என்னால தைக்க வேண்டாம். நான் எதுக்கு போட்டு தச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாரி இருக்கேன்க்கா அப்படின்னு சொல்றவங்க, சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து வர்றது இயல்பு தான். ஒரு சிலர் வந்து அத சின்னதா தான் சொல்லுவாங்க. ஒரு சிலர் சாதாரண விஷயத்தையே பெருசா சொல்லுவாங்க. இந்த மாரி கஸ்டமர்லாம் நீங்க ஹேண்டில் பண்ணா மட்டும் தான் உங்க தொழில்ல வந்து அடுத்த லெவல் முடியும். சின்ன சின்ன மிஸ்டேக் வரும்போது அத சொன்னா மட்டும் தான் உங்களால வந்து அடுத்த ப்ளவுஸ்ல அது பண்ணாமயே இருக்க முடியும். அதனால நீங்க இந்த மாரி விஷயத்தலாம் வந்து காது குடுத்து வாங்காதீங்க. ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக நீங்க பழகிட்டீங்கன்னா, "உங்கட்ட தச்சாதாங்க எனக்கு கரெக்ட்டா இருக்கு" அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்களே வந்துருவாங்க. அதுக்கு நம்ம பிராக்டிஸ் தான் நமக்கு டைமு. அதனால நீங்க வந்து டெய்லி வர ப்ளவுஸ டெய்லி தச்சு பழகுங்க.
இதே இது ஒரு கஸ்டமர்கிட்ட வந்து நமக்கு ப்ராப்ளம் இருக்கு, அதாவது ஏதாவது திட்டிட்டு போயிட்டாங்க, நம்ம வருத்தப்பட்டு யார்ட்டையாவது சொன்னோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு நீ வந்து வெளியிலேயே வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் வெளியில வேலைக்கு போகிறதும் சாதாரண விஷயம்லாம் கிடையாது. வெளியில போகிறவங்க எல்லாருக்குமே வந்து எந்த ப்ராப்ளமுமே இல்லையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அங்கேயும் ஒரு சில தப்பு நடக்கும்போது நம்மளை மேலே இருக்கவங்க கண்டிப்பாக சத்தம் போட தான் செய்வாங்க. அதனால இங்கேருந்து பார்க்கும்போது வெளியில வேலை செஞ்சா கூட பரவாயில்லப்பா, 10,000 சம்பளம் வாங்கிட்டு சத்தம் போடாமல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. இந்த தொழிலில் நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா உங்களுக்கு என்ன டைம் பிடிச்சிருக்கோ அந்த டைம்ல தைக்கலாம். ஒருவேளை நைட்ல உட்காந்து தச்சு கூட கொடுக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. நமக்கு இந்த டைம் தான் உட்காரணும், இந்த டைம் உட்கார முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அதனால இப்படி ஒரு தொழில் தெரியும், உங்களால வந்து இந்த தொழிலை தைக்க தெரியும்க்கா, எனக்கு நிறைய கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திட்டு நிறைய சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி உண்டு அப்படிங்கிறத பாருங்க. காசு இல்லை அப்படின்னா கூட இருக்கிறவங்க யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க, அதுதான் உண்மை. ஏன்னா நிறைய பேர்கிட்ட வந்து நான் பார்த்துருக்கேன், காசு இருக்கிற வரைக்கும் ஒரு மரியாதை இருக்கும், காசு இல்லை அப்படின்னா வேற மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க நம்மளை. அதனால மேக்ஸிமம் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ உழைப்பு கொடுக்க முடியுமோ கொடுங்க. ஏன்னா இந்த தொழிலை வந்து வீட்டிலேருந்து நம்ம பண்ணுறோம், நம்ம வீட்டை பார்த்துக்கிறோம், நம்ம குழந்தைங்கள பார்த்துக்கிறோம், நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. அதனால சின்ன சின்ன தப்பு நடக்கு, சின்ன சின்னதாக வந்து என்னை திட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் அந்த தொழிலை விட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. எப்பவுமே வந்து ஒரு தொழில் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதில் வர்ற கஷ்ட நஷ்டம் ரெண்டையுமே வந்து சரிசமமாக நம்ம வந்து யோசிக்க தோணணும். இன்னொன்று, ஒரு கஸ்டமர் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதும் நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுறோமோ அதே மாதிரி ஒரு கஸ்டமர் குறை சொல்லும் போது இல்லைக்கா நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற நிதானமும் உங்களுக்கு வேணும். அப்போனா மட்டும்தான் உங்களால் வந்து இந்த தொழிலை சர்வே பண்ண முடியும். எல்லாருமே வந்து உண்மையிலே தப்பாக இருந்தால் தான் தப்புன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு சிலர் வந்து ஏதோ சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறவங்களும் இருக்காங்க. காசு கொடுக்க அதனால ஏதாவது சொல்லிட்டு போகணும், ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது நல்லா இருந்துச்சு, ரெண்டாவது டைம் கொடுக்கும்போது கொஞ்சம் சரியில்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உண்மையிலே அதில் ஏதாவது ஒரு ஃபால்ட் இருந்திருக்கலாம். இல்லை அப்படின்னா ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிரும் இது இதுக்கு தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. அதனால நீங்கள் தான் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும். கஸ்டமர் வந்து என்ன சொன்னாலுமே வந்து அதை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து சரி பண்ணுங்க. இல்லை அளவு ப்ளவுஸில் அவங்க தப்பாக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதையுமே அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. அளவு ப்ளவுஸில் இப்படி தாங்க இருந்துச்சு அப்படிங்கிறத. நிறைய பேர் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே தான் வேணும்னு கேட்பாங்க. அப்புறம் தச்சதுக்கப்புறம் அதில் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் மட்டும் இருந்துச்சுக்கா, நான் சொல்லணும்னு நினச்சா மறந்துட்டேம்பாங்க. ஒருவேளை அப்படி இருந்தால் கூட நீங்கள் திரும்ப வந்து சரி பண்ணி கொடுக்க ஒன்றும் தப்பு கிடையாது. எப்போவுமே வந்து எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போ வரைக்குமே குறை சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. உங்களுக்கு திருப்தியா இருக்கா, நீங்க வாங்குற காசுக்கு உழைச்சு கொடுக்குறீங்களா, கரெக்டா தச்சிருக்கீங்களா, அதை மட்டும் பாருங்க. மற்றபடிக்கு அவங்க அதை சொன்னாங்க இவங்க இதை சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காம உங்க வேலையை நீங்க பாருங்க. கண்டிப்பா இந்த தொழில வந்து நிறைய வந்து சம்பாதிக்க முடியும். வீட்டுல இருந்து ஒரு தொழில் பண்ணி இவ்வளவு ரூபாய் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா இந்த தொழில் வந்து உங்களுக்கு பெஸ்ட். பயந்தோம் அப்படின்னா எந்த வேலையுமே நம்மளால செய்ய முடியாது. எந்த வேலை பண்ணாலுமே சின்ன சின்ன மிஸ்டேக் வர்றது இயல்பு தான். அதை வந்து சரி பண்ண கத்துக்கணுமே தவிர அதுக்கு பயந்து நான் அந்த தொழிலே பண்ண மாட்டேன் அப்படின்னு ஓடுறது நல்ல விஷயம் கிடையாது. அதனால உங்களுக்கு ஒரு தொழில் தெரியும் அப்படின்னா நிறைய கத்துக்கோங்க. இப்போ வந்து நிறைய விஷயம் வந்து யூடியூப்லயே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால கத்துக்கிட்டு அதை கரெக்ட் பண்ணதுக்கு என்ன வழி உண்டு அதை மட்டும் பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்பதான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.